ஹல்லேலூயா. பிள்ளைகளை பாருங்கள் என்ன பண்ணுறாங்க. இன்ஸ்டாவில் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இன்ஸ்டாவில் எனக்கு ஐடியா கிடையாது. ஆனால் சில சமயங்களில் நான் கேள்விப்படும் போது பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளைங்க அவமானமாக இருக்குங்க, எனக்கு வெக்கமாக இருக்குங்க. 4 பேர் நம்மளை கிறிஸ்தவங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி நான் சினிமா தேட்டரில் போய் நின்னேன்னா இவங்கெல்லாம் ஏசப்பா பிள்ளைகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஊருக்குள்ளே. நாம் போய் சினிமா வாசலில் நின்னோன்னா என்னங்க சாட்சி? என்ன சாட்சி இது? ஆண்டவர் சொல்ல, நான் வித்துருவேன்ப்பா, நான் வித்துருவேன். என்றைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகளும் ஆபாசங்களும் அருவருப்பான வார்த்தைகளும் வீட்டுக்குள்ள வருதோ அன்னைக்கு ஆண்டவர் அந்த வீட்டை விற்க ஆரம்பிச்சிடறார். ஒரு என்டர்டெயின்மெண்ட் பாஸ்டர், ஒரு என்டர்டெயின்மெண்ட். நாங்கள் ஒன்றும் அதை பார்த்து இடறி போகிறது இல்லையே. அதில் இருக்கிற நல்ல விஷயத்தை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம் பாஸ்டர். ஒரு தட்டு நிறையா பிரியாணியை போட்டு அதில் ஒரே ஒரு சொட்டு விஷத்தை மட்டும் நான் ஊற்றி தர்றேன், சாப்பிட்ருவீங்களா? அம்மா 99% இது நல்ல சாப்பாடு தான். ஒரு பாயிண்ட்டு தான் விஷம், பாய்சன். சாப்பிடுங்க, அதை எடுத்து போட்டு கூட சாப்பிடுங்க, முடியுமா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல, தேவ பயம் எங்க? தேவ பயம் எங்க? சர்வசாதாரணமா ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிற அடையாளத்தை நம்ம தக்க வைக்கிறோமா? ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த அடையாளத்தை நான் வச்சிருக்கிறேன்னா இல்லை. இப்போ பிசாசு அவன் அடையாளத்தை நாட்டி வைக்கிறான். இவன் யார் தெரியுமா? குடிகாரன். இவன் யார் தெரியுமா? பீடி சிகரெட் யூஸ் பண்றவன். இவன் யார் தெரியுமா? இஷ்டத்துக்கு நடக்கிறவன். இவன் யார் தெரியுமா? அப்படின்னு பிசாசு அவன் அடையாளத்தெல்லாம் நமக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா ஒரு காலத்துல என் அடையாளம் என்ன தெரியுமா? நான் இயேசுவின் பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வெதுவெதுப்பா இருக்காதப்பா, வெதுவெதுப்பா இருக்காது.